மேசராசி அன்பர்கள் யார் யாரெல்லாம் தங்களுடைய பூர்வீக நிலையிலிருந்து ஒரு வெளியேறி நம்மளுடைய வருமான நிலையும் குடும்ப நிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படணும்னு நினச்சிக்கிட்டு அதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த முயற்சிகள் யாவுமே இந்த ஆவணி மாதத்தில் ஒரு சிறப்பான வெற்றியை தருங்க. உண்மையாவுமே இந்த பூர்வீகத்திலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிறைய பேத்துக்கு அது சுய ஜாதகத்தில் தங்களுடைய பூர்வீக நிலை ஒரு சிறப்பான நிலை இல்லை இருக்க முடியாத சூழல் அப்படிங்கிறது தங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்தாலும் கூட தற்போதைய சூழல் ஒரு 70% தங்களோட அதையெல்லாம் விட்டுட்டு வெளியேறி ஒரு நல்ல ஒரு சூழலுக்கு தங்களோட வாழ்க்கை நிலையை மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும். அப்படி வாய்ப்புகள் அமைந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்திட்டு வெளியில் போயிட்டு உங்களோட குடும்ப சூழலை நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு கொண்டுட்டு போகலாங்க. மேசராசி அன்பர்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தங்களோட குழந்தைகள் தங்களோட வாரிசுகள் கூட ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி 5ல் கூட கேதுவும் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஒரு சின்ன சின்ன பிரிவினைகளும் இருக்கும். பிரிவினை அப்படின்னா உடனே நீங்கள் பயந்துடாதீங்க. இப்போ ஸ்கூல் போகிற குழந்தைங்க அப்படின்னா இனிமேல் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழலோ இல்லை ஒரு 10 நாள் 20 நாள் தாத்தா பாட்டி வீட்டில், ஏன்னா இப்போ நம்ம மாத பலன் தான் எடுக்கிறோங்க. இப்போ தாத்தா பாட்டி வீட்டில் இருந்து நான் படிக்கிறேன், அப்புறம் நான் திருப்பி இங்கே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதோ, இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏன்பா ஒரு 10 நாள் வெளியூர் போக வேண்டியது இருக்குது, ஒரு 20 நாள் வெளியூர் போக வேண்டியது இருக்குது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரிவினை கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால நல்ல ஒரு ஒற்றுமையோட நல்ல ஒரு பொறுமையாக நிதானத்தோட கொண்டுட்டு போகிறது சிறப்புங்க. மேசராசி அன்பர்கள் இந்த ஆணி மாதத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்விக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்க. அடுத்தது உங்களுடைய அப்பாவுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஏதாவது மருத்துவம் அல்லது அவர் ஏதாவது ஒரு சுற்றுலா போகிறாரு இல்லை வேறு ஏதாவது ஒரு சுப செலவுக்கும் கூட உங்ககிட்ட கேட்கலாம். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கடன் வாங்கி இந்தாங்கப்பா வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு சூழலும் ஏற்படலாம். அடுத்தது உங்களுக்கே ஒரு சிறு சிறு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு, அதுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்க. அடுத்தது இளைய சகோதரத்துக்காக ஏதோ ஒரு தேவைக்காக இந்த மாதிரி இங்கே ஏதாவது வாங்கி கொடுங்க, நான் ஏதோ ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற ஒரு சூழலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தது உத்தியோகத்திற்காக சில பேர் தங்களுடைய உத்தியோகத்திற்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். அதுவும் பார்த்து இந்த நிலையில் நம்ம கடன் வாங்கினா அது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக யோசிச்சு வாங்குங்க. அவசியப்பட்டால் மட்டும் வாங்குங்க, இல்லை அப்படின்னா தவிர்த்துக்கோங்க. மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் நல்ல புகழ் கௌரவம் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. ஒரு ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னா நல்ல ஒரு கிரேட் எடுத்திருக்காங்க, நல்ல ஒரு மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு புகழும், இல்லை நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு நிலையும் அமையுங்க. அதே போல் ஒரு சொந்த தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட்டு, நல்ல ஒரு ரிச்சு, நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இன்னொரு விஷயம், இப்போ ஒரு அரசியல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, தனக்குன்னு ஒரு படை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கிட்ட தன்னோட அந்தஸ்தை காமிக்கணும், தன்னோட கௌரவத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கூட்டி ஒரு மாநாடு பண்ணுறது, ஒரு கூட்டத்தை கூட்டுறது, அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு காலகட்டமெல்லாம் இந்த மாதத்தில் அமையும். மேசராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் காதலர்கள் யார் யாரெல்லாம் புரிதல் இல்லாமல் ஒரு பிரிவினையோடு இருந்தீங்களோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் ஆயிருச்சு, எப்போ பேசுவோம் எப்போ பார்ப்போம் அப்படிங்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல புரிதலோட உங்களுடைய காதல் இணைந்து மீண்டும் ஒற்றுமையாக இணையக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் அமையுங்க. யார் யாரெல்லாம் தங்களோட காதல் நல்லபடியாக போயிட்டுருக்கு ஆனால் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜூன் 30க்கு மேலே பெற்றோர்களுடைய அனுமதியோட ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு திருமணம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அந்த முயற்சியை அவங்க உருவாக்கி தரக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் அமையுங்க. மேசராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு மாதமாக வருமானம் அப்படிங்கிறதுல ரொம்ப தடையாயிட்டு இருந்திருக்குங்க. தடை தாமதத்தை தாண்டி தான் அவங்களுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிற ஒரு சூழல் போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆணி மாதத்திலிருந்து நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். யார் யாரெல்லாம் தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து பணம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, அதாவது உங்களுடைய பணமாக கூட இருக்கலாம் இல்லை தேவைக்காக கூட கேட்டிருக்கலாம், யார் யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த பணம் உங்களுடைய கைக்கு வரக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் அமையும். அதே போல்
நம்மளுடைய மனைவி மூலியமா ஏதாவது வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாசத்துலேருந்து ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, இல்லை மனைவி வேலைக்கு போகிறது, அதன் மூலியமா மனைவி மூலியமா வருமானத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த நபர்களுக்கு வருமானம் வரக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையுங்க. மேசராசி அன்பர்கள், இந்த ஆணி மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியமே தடை இல்லாமல் போகணும், நல்ல மகிழ்ச்சிகரமாக போகணும், நல்ல ஆரோக்கியத்தோட போகணும், எதுவுமே தடை தாமதத்தை தாண்டி ஒரு சிறப்பான நிலையில இருக்கணும் அப்படின்னா மருதமலை சென்று முருகப்பெருமானுக்கு நீங்க 9 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு அங்கு இருக்கின்ற பாம்பாட்டி சித்தருடைய அந்த சித்தர் பீடத்திற்கு போய் நீங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அவரை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும். இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக சிறப்பா இருக்குங்க.